ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வடகம் போடுற ப்ராசஸ் பார்ப்போம். நாங்கள் 3 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். இதை நல்லா உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அருவாமனையில் நாங்கள் அரிஞ்சிருக்கோம். மிக்சியில் நீங்கள் அரைக்காதீங்க. இது அருவாமனையில் அரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பொரிக்கிறப்ப நல்லா நீட்டாக வரும். அடுத்து என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். 100 பூண்டு தட்டி போட்டிருக்கோம். இப்போது அடுத்து நம்ம என்னென்ன போட போகிறோன்னா, இந்த பவுலில் என்னென்ன இருக்குன்னா, உளுந்து 25 கிராமு, சோம்பு 25 கிராமு, வெந்தயம் 50 கிராமு, ஜீரகம் 25 கிராமு, சோம்பு மட்டும் நீங்கள் ஒரு 3 தேக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் இப்போ போட்டுக்கலாம். கடுகு 50 கிராம். இது கரிமஞ்சள் 25 கிராமு. இது நல்லா நசுக்கி தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா அம்மியில் அரைச்சிக்கோங்க. அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி யூஸ் பண்ணாதீங்க, கரிமஞ்சள் யூஸ் பண்ணுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாமான்லாம் நல்லா ஊறுறதுக்கு 1 டம்ளரு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் கல் உப்பு. இப்போது நம்ம எல்லா ஜாமாவையும் இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது முக்கியமான குறிப்பு என்னென்னா, நீங்கள் நல்லா கையால் நல்லா பிசைஞ்சிட்டு கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. நல்லா யாரும் கால் படாத அளவுக்கு தனியாக வச்சுருங்க. 3 நாள் நல்லா ஊறட்டும். 3rd டே 2 நாள் நல்லா ஊறட்டும். 3ஆவது நாள் நல்லா வெயிலில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் நல்லா உளுத்துருங்க தனித்தனியாக. உங்களுக்கு கெட்டு போகாது, ரொம்ப புதுசாக இருக்கும். உப்பு எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான். தேங்க்யூ காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சு அமுக்கி வச்சுருக்கோம். இப்போ யாரும் கால்படாத அளவுக்கு பக்கத்தில் வச்சுருங்க. இது 2 நாள் நல்லா ஊறட்டும். 3ஆவது நாள் நல்லா காய வச்சுருங்க. அதுலேருந்து ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் சுருங்கி வரும் வெங்காயம். அந்த டைமில் 200 கிராமு விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா உருண்டையாக பிடிச்சி 10 நாள் நல்லா காய வைங்க. அதுக்கப்புறம் உங்களோட டின்னில் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.